வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதத்தின் முதல் வசனம். Psalms 122 verse 1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆங்கிலத்தில் வாசிப்போம். Let us go into the house of the Lord. Praise the Lord. இந்த சங்கீதத்திலே நாம் முதலாவது பார்க்க முடியும் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், தாவீதின் சங்கீதம். Praise the Lord. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போது, தாவீது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட போது, இல்லை அழைத்த போது, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்த போது அவருக்குள்ள என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆலயத்துக்கு சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் வந்துட்டோமேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஏன்டா வந்தோம் அப்படின்னு சிலர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னமோ நம்ம வேற்று கிரகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படின்னு உணர்கிறவர்களும் இங்கே உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொன்ன மாத்திரத்தில் எனக்கு என்ன உண்டாயிற்று? மிகவும் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்போ மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் ஆலயத்தை குறித்ததான ஒரு அறிவும் ஆலயத்தை குறித்ததான ஒரு ஞானமும் சங்கீதக்காரனுக்கு இருந்தபடியினாலே தான் ஆலயத்துக்கு போனால் என்னென்ன நன்மைகள் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிந்திருந்தபடியினாலே அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி அடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆலயத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், ஆலயத்தில் என்ன உண்டு, என்னென்ன நன்மை உண்டு, ஏன் நான் ஆலயத்துக்கு போக வேண்டும், போவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்கிறதான ஒரு பெரிய உணர்வு சங்கீதக்காரனுக்கு இருந்தபடியினால்தான் அவன் சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த போது எனக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு தாவீதை குறித்து எல்லாமே நல்லா தெரியும் இல்லையா? தாவீது எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ரிச்சா வாழ்ந்தாரு, என்ன சகலவிதமான ஒரு ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தாவீதுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? சங்கீதங்கள் நாம் வாசிக்கிறோம், அவருடைய ஆலய பிரகாரத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அதே போல இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஆலயத்தை குறித்து அதிகமான காரியங்களை, அதாவது தாவீது எழுதின, சங்கீதக்காரன் எழுதின அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இன்றும் ஆண்டவர் நம்மோடு கூட ஆலயம் என்றால் என்ன, அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் உண்டு, நாம் போவதனால் நமக்கு என்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது, கர்த்தர் நமக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், நாம் எப்படி ஆலயத்துக்கு வருகிறோம், நாம் எப்படி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன, இவைகளை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறேன். ஆமென். சங்கீதக்காரனுக்கு ஆலயத்தை குறித்ததான வாஞ்சையும் ஒரு எண்ணத்தையும் ஒரு பெரிய ரெவலேஷன் நீங்கள் ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஆலயத்தை குறித்த என்ன காரியத்தை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து ஒரு சில சங்கீதங்களின் வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். சங்கீதங்களிலே 65வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்ன சொல்றார் ஆலயத்தை குறித்து? இங்க நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்ப சங்கீதம், இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலய பிரகாரத்தில் தங்கியிருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் என்ன உண்டாம்? அவருடைய வீட்டின் நன்மை உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு
எல்லா விதமான செல்வங்களும் இருந்துச்சு இந்த உலகத்துல, இல்லையா? அவருக்கு உலகத்துல இல்லாத செல்வம் என்று ஒண்ணுமே இல்லை. நமக்கு கூட அநேக இடங்கள்ல அநேக காரியங்கள்ல குறைவுகள் உண்டு, ஆமென், தேவைகளும் உண்டு. ஆனா அவருடைய வாழ்க்கையில குறைவுகளும் தேவைகள் என்றும் ஒன்றும் இல்லை உலகத்துல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த உலகத்தில் இருக்க காணப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நான் திருப்தி அடையவில்லை. எதுல நான் திருப்தி அடைகிறேன்? அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தி அடைகிறேன். அப்படித்தானே சொல்றாரு. நான் உலகத்தில் எனக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும், நான் எவ்வளவு செல்வ செழிப்போடு எவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அது எனக்கு என்ன கொண்டு வரல? திருப்தியை கொண்டு வரல. அப்படித்தானே? உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய வந்திருக்காது இல்ல? நிறைய வரும்னு நினைக்கிறீங்களா? நிறைவும் வராது. நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சிருப்போம், ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்போம். அப்பாடா அப்படின்னு உட்கார முடியுமா நம்மளால? இல்ல. 10 லட்சம் சேர்ந்தோன்னு நம்முடைய பிளான் என்ன செய்யும்? அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த 10 லட்சத்தை என்ன பண்ணலாம்? அடுத்தது ஒரு 10 லட்சம் நம்ம கையில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு 10 லட்சத்தை கடனை வாங்கி 20 லட்சம் ஆக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டு அடுத்த 10 லட்சத்துக்கு என்ன செய்வோம்? அடுத்த வருஷம் வேலை செய்வோம். அப்படிதானே? இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம இது செய்யறோம்? ஏன் இதை நம்ம செய்யறோம்? நம்ம என்ன நம்ம லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறோம். எதிர்காலத்தில் நம்ம எல்லாரும், நம்ம பிள்ளைகள் தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து வைக்கிறோம். சரி, சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மரிக்கும் போது நிறைவோட மரிப்போமா? நான் 50 வருஷம் வேலை செஞ்சேன், 40 வருஷம் வேலை செஞ்சேன், இப்போ நான் இவ்வளவெல்லாம் சேர்த்திருக்கிறேன், கர்த்தாவே இதோ நான் என்னுடைய இளைப்பாறுதல சமாதானத்தோட போகிறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? 80 வயசானாலும் நாளைக்கு அவனுடைய மரணம் சொன்னா இன்னைக்கு அவன் செத்து போயிடுவான். அப்படித்தானே? ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியல? திருப்தி அடைய முடியவில்லை. இந்த உலகத்தின் பொருட்களினால, உலகத்தின் ஐஸ்வர்யத்தினால நமக்கு என்ன வரல? நிறைவு வரவே இல்லை. ஆனா திருப்தி வருங்கிறார் சங்கீதக்காரன். நமக்கு திருப்தி உண்டாகும், அவருடைய நன்மையினால் திருப்தி உண்டாகும். அது எங்க உள்ள நன்மையாம்? அவருடைய ஆலயத்தினுடைய நன்மை. அவருடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய நன்மை நமக்கு என்ன கொண்டு வரும்? திருப்தியை கொண்டு வரும், ஒரு கம்ப்ளீட்னஸ் கொண்டு, ஃபுல்ஃபில்னஸ் கொண்டு வரும். ஆனா உலகத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யமும் ஒரு நாள் நமக்கு என்ன கொண்டு வராது? நிறைவு கொண்டு வராது. நம்ம சொல்லலாம் வெளியில், சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னங்க குறைவு, நான் மனரம்யமா எல்லா விதத்திலும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயத்துல மறைந்து ஒரு குறைவு காணப்படும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு எதிர்பார்ப்பு காணப்படும். ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உலகத்துல ஒரு தேடல் அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாம் நான் மனரம்யமா நிறைவா இருக்கிறேன்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. உலகத்தினுடைய காரியம் அப்படி. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். உங்க வீட்டின் நன்மையால் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? நிச்சயமா இல்லை. ஆனா ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்யலாம்? திருப்தி அடையலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 36ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இங்க நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குங்க? satisfied with the fatness of thy house. praise the Lord. fatness அப்படின்னா என்ன? கொழுமை. ஆலயத்தினுடைய கொழுமையினால் நம்ம என்ன செய்கிறோம்? திருப்தி அடைகிறோம். praise the Lord. அடுத்தது என்ன சொல்றாரு அங்க சங்கீதக்காரன்? உமது பேரின்ப நதியினால் தாகம் என்ன செஞ்சிருச்சான்? தீர்ந்தது. praise the Lord. அப்ப ஆலயத்தில் வரும்போது தாகம் என்ன செய்யப்படுகிறது? தீர்க்கப்படுகிறது. எந்த தாகமா இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வரும்போது தீர்க்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்கும்னு அவரு சொல்றார். உங்க வாழ்க்கையில் நடக்குமாங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் ஆலயத்திலே நன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க 84ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி
கம்பீர சத்தம் இடுகிறது. 2வது வசனத்துல வாசிக்கிறோம், இவருடைய ஆத்மா எதன் மேல் நம்பிக்கையா வாஞ்சியா இருக்குதா? ஆலயத்தின் மேல். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவர் எங்க தங்கி இருக்கிறாரு? ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இவருடைய வாஞ்சை எங்கவா இருக்குது? ஆலயத்தின் மேல. அடுத்தது அங்கே வாசிக்கிறோம், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி. அப்ப என் ஆத்துமாவும் என் மாமிசமும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னபோது ஏன் அவருக்கு மகிழ்ச்சி வந்தது? அவர் ஆலயத்தினுடைய நன்மைகளை அறிந்து வைத்திருந்ததுனால, ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை அவர் அறிந்ததுனால, ஆலயத்தை குறித்து சொன்ன போது, ஆலயத்துக்கு அழைத்த போது அவருக்கு என்ன உண்டாயிற்று? நன்மை உண்டாயிற்று. இன்னும் அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இங்க என்ன சொல்றாரு? 1000 நாளை பார்க்கலும், என்னுடைய வாழ்க்கையில 1000 நாள் இருந்தாலும் அந்த 1000 நாள்ல ஒரே ஒரு நாள் தான் நல்ல நாளா. அது எந்த நாள்? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது நல்ல நாள்? கல்யாணம் பண்ண நாள் நல்ல நாள், எனக்கு குழந்தை பிறந்த நாள் நல்ல நாள், அப்படிதானே? எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண நாள் நல்ல நாள், நான் கிராஜுவேட் பண்ண நாள் நல்ல நாள், அப்படிதான் நம்ம சில ரிமெம்பரன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? இங்க சொல்றாரு, நான் 1000 நாட்களில் 1000 வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு நாள் நல்ல நாள். அது எந்த நாள்? ஆலயத்துக்கு போகிற அந்த ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட். நம்ம 7 நாள்ல எத்தனை நாள் ஆலயத்துக்கு வர்றோம்? ஒரு நாள். 7 நாள்ல ஒரு நாள் நமக்கு நல்ல நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். 7 நாள்ல ஒரு நாள் நல்ல நாள் தானே? நல்ல நாளா? பிரைஸ் தி லார்ட். ஏன் நல்ல நாள்? ஆலயத்துக்கு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மனமகிழ்ச்சியா இருந்தேன். அந்த ஒரு நாள் எனக்கு என்ன உண்டாயிற்று? மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது வாசிங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் எதை தெரிந்து கொள்ளுவாரா இவரு? அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அப்ப ஆலயத்தை குறித்த எவ்வளவு ஒரு வாஞ்சை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசிங்க. 11வது சங்கீதத்துல 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஏன் ஆலயத்துக்கு போகும்போது அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று? இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது புரிஞ்சுதா? அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நான் எனக்கு ஏன் சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொன்னால், நான் போகிற ஆலயத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சிங்காசனமோ பரலோகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் போகிற ஆலயத்தில் கர்த்தர் தமது சிங்காசனத்தை விட்டு எங்க வந்து வாசம் பண்றாராம்? ஆலயத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்புறீங்களா? நீங்க கூடி ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் வருவாருன்னு? எங்கிருந்து வர்றாரு? தம்முடைய சிங்காசனத்தை விட்டு தமது ஜனங்களோடு உலாவும்படியாய் வருகிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதான் வேதம் சொல்லுது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்திலேயே இருந்துட்டாருன்னு சொன்னா எப்படி இங்க வந்து உலாவ முடியும்? இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர், அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் எங்க இருக்கிறார்? நான் போகிற ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப எந்தெந்த ஆலயத்திலே ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறார்களோ எல்லா ஆலயத்திலும் கர்த்தர் இருக்காருன்னு சொல்லிட முடியாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற எல்லா ஆலயத்திலும் கர்த்தர் இருக்காருன்னு சொல்லிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இருக்காத இடங்களும் உண்டு. ஆலயம்னு சொன்னாலும், ஆலயம் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே கர்த்தர் இல்லைங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் நம்ம வேதத்தில் சொல்ல முடியும்.
Praise the Lord. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நான் போகிற ஆலயத்தில் எனக்கு ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியா இருந்தது. ஏன் என்று சொன்னால், என் தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் நான் போகிற ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னா அந்த இடத்துல எவ்வளவு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதனால ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என மகிழ்ச்சியா இருந்தேன். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க, 18:6. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்ம வாசித்தோம் 11வது சங்கீதத்தில் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லுகிறார், எனக்குண்டான நெருக்கத்திலே நான் என்ன செய்தேன்? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். எங்க போய் கூப்பிட்டேங்கிறாரு? ஆலயத்தில் போய் கூப்பிட்டதுனால தான் அவர் என்ன சொல்றார்? அவர் தமது செவியை எங்கிருந்து சாவித்து கேட்டார். அதுல வாசிக்கிறோம் இல்லையா? திரும்ப வாசிங்க. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து எங்கிருந்து சத்தத்தை கேட்டார்? அப்ப ஆலயத்தில் வந்து நீங்கள் அபயமிடும் போது, சத்தம் இடும்போது, கூப்பிடும் போது உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன். அப்படித்தானே சொல்றாரு. ஏன் எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று? நான் ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நான் கூப்பிடும் போது என் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படி வருகிறோம். எத்தனை பேர் இந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? நான் ஆலயத்தில் போய் கூப்பிட்ட போது என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இங்க வந்து எத்தனை பேரால யாரெல்லாம் சொல்ல முடியும்? என் சத்தத்தை இந்த இடத்துல ஆண்டவர் கேட்டார். நான் கூப்பிட்ட போது கர்த்தனுக்கு பதில் தந்தார். நான் கூப்பிட்ட போது நான் செவியை சாய்த்து கவனித்து கேட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில் நான் அதை சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, தேவ சமூகத்தில் வந்து, ஆலயத்தில் வந்து நீங்கள் கூப்பிட்டீர்களோ, அவர் அந்த கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்து கேட்டார். ஆமென். எத்தனையோ சாட்சிகள் அந்த இடத்துல உண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்திருக்கிற காரணம் என்ன? அவர் அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் அவர் எங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆலயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணினபடியினால் எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் உண்டான போது நான் ஆலயத்திலே பிரவேசித்து நான் அவரை நோக்கி முறையிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது செவியை சாய்த்து என்னை கேட்டருளினார். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க, 26:8. 26ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். திரும்பவும் சொல்றாரு, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். 2 இடத்தை இங்க குறிப்பிடுகிறார். எப்படிதானே? என்ன சொல்றாரு? ஆலயமாகிய வாசஸ்தலம், உமது மகிமை தங்கிய எதெல்லாம், அதுதான் நம்ம இனி பார்க்க போகிறோம் வருகிற நேரத்தில். ஆமென். இதை விட்டு அடுத்து 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இப்ப நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், கூப்பிட்ட போது மனமகிழ்ச்சியா இருந்தேன். என்ன நோக்கம்? அங்க ஆலயத்துக்கு எதற்காக போகணுமா? அங்க வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஆலயத்தில் போய் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதேதான் என்னுடைய நாட்டம். தொடர்ந்து என்னுடைய கோல் என்னதான்? பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டதுல தான் என்னுடைய கோல். எதை கேட்டாரோ அதுதான் கோல். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டாரோ? அடுத்தது வாசிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம், வாசற்படியில காத்திருப்பதும் பிரகாரத்தில் பிரவேசிப்பதும் நல்லது அப்படின்னு சொன்ன சங்கீதக்காரன் இப்ப சொல்றாரு, என் லைஃப் முழுவதும் ஆலயத்திலேயே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிதானே அங்க வாசிக்கிறோம். என் வாழ்நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆலயத்திலேயே தங்கி இருந்தா
அதுவே என்னுடைய வாஞ்சை. அது எவ்வளவு நல்லது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆலயத்தை குறித்த வாஞ்சை சங்கீதக்காரனுக்கு எவ்வளவு பெரிதா இருந்திருக்கு இல்லையா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் அவர் என்ன கேட்டிருக்கிறார் என்று நம்ம இங்க வாசிக்க போறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதுதான் என்னுடைய முடிவு பரியந்த கோல். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அப்போ ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால் நமக்கு தெரியும், இப்ப சிலர் ஆராய்ச்சி பண்ண புறப்பட்டு போவாங்க இல்லையா? கடல் ஆராய்ச்சி பண்றவங்க இருப்பாங்க, வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்க இருப்பாங்க, ஏதேதோ நிலத்தை ஆராய்ச்சி பண்றவங்க இருப்பாங்க. இப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க, அப்படிதானே? இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா கதையை கட்டி அடிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள பண்ணிடுவாங்க, நம்மளை படிக்க வச்சிருவாங்க, அப்படிதானே? படிக்க வச்சாங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கடல் இப்படி இருக்கு, வானம் இப்படி இருக்கு, ஆகாயம் இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு பல கதைகளை விடுவாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? நம்பிக்கிட்டு படிக்கிறோம். ஆமென். அது எழுதாம போனோம் என்றால் ஃபெயிலு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவங்க சொன்னதை நம்ம எழுதாமல் போனால் ஃபெயில் ஆக்கி விடுறாங்க. ஆனா இது இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய ஆராய்ச்சி எங்க தான் நடக்குது? ஆலயத்துக்குள்ளாக. ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன ஆராய்ச்சி பண்றாரு? அவருடைய மகிமையை எப்படி பார்க்க வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. திரும்ப வசனிங்க. அவருடைய ஆலயத்தில், அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்ப ஆலயத்தின் மேல ஏன் அவருக்கு இவ்வளவு வாஞ்ச, ஏன் இவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன இருந்தது? ஒரு கோல் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. எப்படி ஆகினும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம முந்தின 26:8 வாசித்தோம். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு முந்தின சங்கீதத்தில் சொல்றார் இல்லையா? வாசஸ்தலமும் மகிமை தங்கிய ஸ்தானமும் எது அப்படிங்கிறது நமக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆலயமாகிய வாசஸ்தலம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் சேர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆலயமாகிய வாசஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயமாகிய வாசஸ்தலத்துல என்ன சொல்றாரு? 26:8 என்ன சொல்றாரு? உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அடுத்த சங்கீதத்துல சொல்றார், அடுத்த வசனத்துல சொல்றார் சங்கீதத்துல, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். அப்போ முந்தின வசனத்துல ஏன் அவர் மகிமை தங்கிய இடத்தை வாஞ்சிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. எதற்காக அவர் ஆலயத்திலேயே தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, வெளியே போயிட்டு போயிட்டு வந்தா ஆராய்ச்சி என்ன செய்யாது? நிறைவடையாது. சங்கீதக்காரன் சொல்றான், அவருக்கு வேற பல வேலைகள் இருக்கு இல்லையா? நாட்டை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். குடும்பத்தை பார்க்கறதே பெரும் வேலை அவருக்கு. பிள்ளைங்களை கவனிக்கிறதே பெரிய வேலையா இருக்குது. பிள்ளைகள் ஒன்னொன்னு ஒரு பக்கம் திடீர்னு கிளம்புது. இதெல்லாத்தையும் கவனிச்சு நாட்டில இருந்து பல பிரச்சனைகள் வருது, பக்கத்து நாட்டுல எவ்வளவோ போராட்டங்கள், இதெல்லாம் வருது. ஆனா அவருடைய வாஞ்சை என்னவா இருக்குது? நான் ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். என்னன்னா, நம்ம எவ்வளவு உலகத்துல போராடுறோம் இல்லையா? எவ்வளவோ போராட்டம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த போராட்டம் எல்லாம் நீங்கி நான் சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, இந்த ஆலயத்துல போய் இருந்துட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருடைய மகிமை மாத்திரம் பார்த்தா போதும். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது அவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிட்டு. ஏன் அப்படின்னா, ஆலயத்துல என்ன உண்டு? கர்த்தருடைய மகிமையும் உண்டு. அல்லேலூயா. ரெண்டு முக்கியமான காரியத்தை இந்த இடத்துல வாஞ்சிக்கிறார். அவருடைய ஆலயத்தினுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் தெளிவா சொல்றாரு, நான் ஆலயத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறது என்ன நோக்கம் என்று சொன்னால், என் மகிமை பொருந்திய கர்த்தரை காண வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன அந்த மகிழ்ச்சி எதனால் உண்டாயிற்று? அவருக்கு கர்த்தரை காண வேண்டும், கர்த்தருடைய மகிமையை
பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலய பிரகாரமாகிய வாசஸ்தலத்தில் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போ இந்த ஆலயத்துக்கு போறதுக்கு சும்மா அப்படி கிளம்பிடக்கூடாது. நான் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது எப்படி பிரவேசிக்க வேண்டும்? வாசிங்க ஒரு சங்கீதத்தை, 66ஆம் சங்கீதம் 13 வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னார் பாத்தீங்களா? மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னவர் அப்படியே நேர கிளம்பி போய் உட்காருவேன்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட். அங்க நான் எப்படி பிரவேசிப்பேன் என்கிறாரு? சர்வாங்க தகன பலிகளோடு பிரவேசிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசிங்க. அதுல 15வது வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். போதும், 15 வரைக்கும் போதும். இங்க வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தை குறித்து சொன்னாரு. ஆலயத்தில் என்ன நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொன்னாரு. எனக்கு என்ன நன்மை உண்டு, நான் கூப்பிட்ட போது கர்த்தனுக்கு செவி கொடுத்தாருன்னு சொன்னாரு. நான் ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும்னு சொன்னாரு. ஆலயத்தில் தங்கியிருக்கணும்னு சொன்னாரு. 1000 நாளை பார்க்கலும் ஆலயத்துக்கு செல்கிற ஒரு நாள் நல்லதுன்னு சொன்னார். பல வசனங்கள், இன்னும் ஏராளமான வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். ஆனா இந்த ஆலயத்துக்கு போகும்போது அவர்கள் என்னை அழைத்த போது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொன்னவர் அதே மகிழ்ச்சியோட அப்படி உள்ள போயிடணும்னு அவர் சொல்லல. எப்படி பிரவேசிக்க வேண்டுமாம்? சர்வாங்க தகன பலிகளோட என்ன செய்யணுமா? உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? burnt sacrifices, இல்லை என்றால் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சர்வாங்க தகன பலிகளோட நான் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். இந்த சர்வாங்க தகன பலிக்கு ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் கமிட்மெண்ட், இல்லை என்றால் சரண்டர் டு காட். பிரைஸ் தி லார்ட். டோட்டல் கமிட்மெண்ட், இல்லை என்றால் சரண்டர் டு காட். முழுமையாக நான் என் தேவனை சார்ந்து, இல்லை தேவனிடத்திலேயே என்னை ஒப்பு கொடுத்து நான் தேவனையே சார்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனிடத்தில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து நான் ஆலய பிரகாரத்தில் பிரவேசிப்பேன். இப்போ இங்க ஆலயம் ஆலயம் ஆலயம்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிக்கிட்டே வர்றாரு இல்லையா? இவர் சொல்லுகிற ஆலயம் எந்த ஆலயம்? இல்லை, நீங்களே ஆலயம்ங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்க சொல்லுகிற, இவர் இங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு பாத்தீங்களா, ஆலயம் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆலயம் எந்த ஆலயம்? எருசலேம் ஆலயம். சாலோமோன் பிரைசல் கட்டப்போகிற ஆலயம் இல்லையா? இல்லை என்றால் இவர் ஒரு கூடாரத்தை போட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆலயம். இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஆலயத்தை இப்படியெல்லாம் கட்டணும், இப்படியெல்லாம் தேவனுடைய ஆலயம். ஆனால் இவர் அறிந்து வைத்திருந்த ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. இவர் பார்க்காத ஒரு ஆலயம் இல்லை. எது இவர் பார்க்காத ஆலயம்? எருசலேம் ஆலயம். இவர் என்ன செய்யல? பார்க்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் குமாரனே அந்த ஆலயத்தை கட்டுவான். ஆனா இவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஆலயம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? இவருக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரீம் ஒன்று இருந்தது. இப்படி என் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அடுத்து இது ஒரு ட்ரீம்ல இருந்த ஒரு கனவுல அவர் வச்சிருந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை தான் தன்னுடைய குமாரனுக்கு என்டோஸ்மெண்ட் கொடுத்துட்டு சகல பொருட்களை ஆயத்தப்படுத்திட்டு அவர் என்ன செஞ்சுட்டார்? போயிட்டார். ஆனா அவர் இருந்த போது அங்க ஒரு ஆலயமாகிய வாசஸ்தலம் அவருக்கு இருந்தது. புரியுதா? அது அவர் போட்டு வைத்திருந்த கூடாரம். ஆனால் அவர் அறிந்து வைத்திருந்த ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. அவர் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு ஆலயம், அறிந்த ஒரு ஆலயம். அதுதான் தேவன் முதலாவதாக இந்த பூமியிலே கட்டச் சொன்ன ஆலயம். தேவன் முதலாவதாக கட்டச் சொன்ன ஆலயம் எந்த ஆலயம்? ஆசரிப்பு கூடாரம். நம்ம இந்த வேதத்தில் பார்க்கும்போது பரலோகத்தினுடைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் உண்டு. முதல் மாடல் எது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பரலோகத்தினுடைய மாடல் ஏதேன். இரண்டாவது மாடல் நோவாவினுடைய பேழை. ஆனா இந்த பேழை
குறித்து சொல்லும்போது அந்த ஆலயம் என்றோ அந்த ஆலயத்தினுடைய அதில் ரெவலேஷன் அத்தனையுமே ஒரு ஆலயத்தை குறித்தது தான். ஆனால் நேரடியாகவே நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி ஆண்டவர் நேரடியாகவே ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார் என்று சொன்னால் அது மோசேயினிடத்தில் சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரம். புரியுதா உங்களுக்கு? சங்கீதக்காரனுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அறிவு உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அறிவு, அந்த கூடாரத்தை குறித்த அறிவு, உடன்படிக்கை பெட்டியை குறித்த அறிவு சங்கீதக்காரனுக்கு உண்டு இல்லையா? அது இருந்ததுனால தான் உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரத்திலே கொண்டு வந்து நடனத்தோடும் களிப்போடும் கொண்டு வந்து தான் போட்ட கூடாரத்திலே வைத்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே நம்ம வாசிக்கிற பிரகாரம், இந்த வாசித்த வசனத்தின் பிரகாரம் நம்ம திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொன்னா, இங்கே மோசேயினுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் என்ன நடந்து கொண்டிருந்தது? சர்வாங்க தகன பலி நடந்து கொண்டிருந்தது. பலிகள் இந்த வேதத்தில் வாசிக்கும் போது ஏராளமான பலிகளை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச பலிகளை சொல்லுங்க பார்ப்போம். பாவ நிவாரண பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, போஜன பலி, பான பலி, இப்படி பல பலிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து வேதத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பலிகள் உண்டு. சில பலிகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார், லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பண்டிகைகள் வாசிக்க முடியும். லேவியராகமம் 1வது அதிகாரத்திலிருந்து சில பலிகளை நீங்க வாசிக்க முடியும். பலிகளில் சில பலிகளுக்கு என்ன அப்படின்னு, குறிப்பா போஜன பலி அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஆண்டவர் கொஞ்சம் மாவு எடுக்க சொல்லுவார். அந்த மெல்லிய மாவுல ஒரு படி எடுத்து நீ என்ன செய்யணும்? அப்பஞ்சுட்டு எனக்கு போஜன பலியை படைப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ மொத்த மாவையும் கொண்டு வந்து அங்க போஜன பலி ஸ்தலத்தை சொல்ல மாட்டார். கொஞ்சம் மாவு, ஒரு அளவு கொடுத்திருப்பார். ஒரு எப்பா அளவு இல்லை ஒரு ஓமர் அளவு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருப்பார். புரியுதா? ஆனா சர்வாங்க தகன பலியில நம்ம பார்க்கும்போது இந்த சர்வாங்க தகன பலி எந்த ஒரு பாட்டும் வெளியே கொண்டு போகக்கூடாது. புரியுதா? பாவ நிவாரண பலி வரும்போது இந்த பாவ நிவாரண பலியில என்ன செய்யப்படும் என்று சொன்னால், மாமிசத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்ப கூட அங்க பலியில என்ன முழுமையா அங்க என்ன செய்யப்படல, அந்த பலிபீடத்துல செலுத்தப்படல. ஆனா இந்த சர்வாங்க தகன பலிக்கு எந்த மிருகத்தை, அதான் சங்கீதக்காரன் வாசித்தோம், காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் என்ன செய்வோம்? நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த காளைகளை கொண்டு வந்தாலோ இல்லை என்றால் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தாலோ இந்த பலியை முழுமையா என்ன செய்யணும்? பலிபீடத்துல தகனிக்க வேண்டும். அதனாலதான் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திலே பிரவேசிப்பேன். அப்போ நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது பாதி வெளியிலையும் பாதி உள்ளே இருக்கக்கூடாது. புரியுதா? ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கும் போது முழுமையாக என்னுடைய நோக்கம் யாரு? என் தேவன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. ஹல்லேலூயா. அப்போ நான் எப்போ அவருடைய மகிமையை பார்க்க முடியும் என்று சொன்னால், எப்போ நான் தேவனை நான் அறிந்து கொள்ள முடியுமானால், நான் முழுமையாக சர்வாங்க தகன பலியாக என்னை நான் பலிபீடத்திலே வைக்கும் போது, முழுமையா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கும் உங்களுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. உலகத்தில் பாதி எனக்கு பாதி நீங்க என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அப்படி நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால் ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பான். அப்ப ஊழியம் செய்கிறவர்களும் எப்படிதான் செய்யணுமா? முழுமையாக எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆராதிக்கிறவர்களும் முழுமையாக எனக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், சர்வாங்க தகன பலிகளோடு நான் உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன். அப்ப என்னுடைய ஆராதனை, நான் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற அந்த பிரயாணம் இல்லை, அந்த ஆராதனை முழுமையான ஆராதனையாக இருக்கும். அப்படி இருந்தாதான் என் தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியும். சர்வாங்க தகன பலியை குறித்து தேவ சமூகத்தில் செலுத்தி, இந்த சர்வாங்க தகன பலி
எங்க செலுத்தப்படும் என்று சொன்னால், நம் ஆண்டவர் மோசேயினிடத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார் பூமியில. புரியுதுங்களா? முதலாவதாக நேரடியாகவே ஆண்டவர் இந்த பூமியிலே மோசேயினிடத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார். அதனுடைய ஒரு மாதிரி படம் நம்ம இப்போ உங்களுக்கு முன்னாடி போடப்படும். இதுதான் அந்த மாதிரி. ஆமென். இந்த முழுமையா இருக்கக்கூடியதுதான் தேவன் மோசேயினிடத்துல அவர் வாசம் பண்ணும்படியே ஒரு ஆலயத்தை நேரடியாகவே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்ன அந்த ஆலயத்தினுடைய மாதிரி. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். இந்த சர்வாங்க தகன பலி இப்ப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த சர்வாங்க தகன பலி எங்க செலுத்தப்படுமானால் இந்த பலிபீடத்துல செலுத்தப்படும். இதுக்கு பேர் தான் என்னது? பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் ஆர்க் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பலிபீடம். இந்த பலிபீடத்துல இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்படும். எந்த பலி வந்தாலும் இங்க என்ன செய்யப்படும்? பலிபீடத்துல செலுத்தப்படும். பலிபீடம் அப்படின்னாலே பலி செலுத்துவதற்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. சங்கீதக்காரர் இப்ப என்ன சொல்றான்? நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் போது எப்படி நான் பிரவேசிப்பேன்? முதலாவதாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி விட்டு நான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தணுமா? வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் நல்லா கவனிங்க, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி. ஆனால் இங்க ஆண்டவர் சர்வாங்க தகன பலிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னாரு, நான் சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். இங்க சொல்றாரு மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் என்னதான் கொடுக்கணுமா? காளையை கொடுப்பானால் என்ன கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? பழுதற்ற காளையை கொடுக்க கடவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீ பிரவேசிக்கும் போது சர்வாங்க தகன பலியோடு நீ பிரவேசி. அந்த பிரவேசிக்கும் போது நீ காளையை கொண்டு போவாயானால் உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப, ஆண்டவர் தகுதிக்கு ஏற்ப தான் சொல்லியிருப்பார். நம்ம ஒன்னொன்னா அடுத்தடுத்த இந்த அதிகாரத்தை இங்க வாசிக்கும் போது தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு மிருகமா சொல்லிட்டே வருவார். அப்போ உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப உன்னால் ஒரு காளையை கொடுக்க முடியுமானால் நீ எப்படிப்பட்ட காளையை கொடுக்கணுமா? பழுதற்றதை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா எப்படி கொடுக்கணும்? குறைவில்லாததும் பழுதற்றதுமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாலும் பழுதற்றதாக கொடுக்கணும். அடுத்தது என்ன வாசிங்க? தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. இப்போ கொண்டு வரக்கூடிய அந்த பலிப்பொருள் எங்க கொண்டு வரப்படணும்? ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலிரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். தொடைகளையும் தண்ணீர்னால் கழுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்போ சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையை கொண்டு வருவானால்
பழுதற்றதை கொண்டு வர வேண்டும். அவன் என்ன செய்யப்படணும்? அடுத்தது, அந்த கொண்டு வரப்படக்கூடிய அந்த ஆஃபரிங் காளை பழுதற்றதாக இருக்குமானால் அவன் என்ன செய்யப்படுவானாம்? அங்கீகரிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சமூகத்திலே வரும்போது நான் முழுமையாக ஒரு பலியை நான் செலுத்துவேன் என்று சொன்னால், அது பழுதற்ற பலியாக இருக்கும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் எதை அங்கீகரிப்பார்? கொண்டு வருகிறவனை அங்கீகரிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ கொண்டு வருகிற பலி பழுதற்றதும் குறைவற்றதும் முழுமையானதுமாக இருக்குமானால் அந்த பலியை அல்ல, கர்த்தர் உன்னையே அங்கீகரிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவ சமூகத்தில் நான் போகும்போது முதலாவது நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் உங்க பலி முழுமையான பலியாக என்ன செய்யப்பட வேண்டும்? பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இது பழுதற்ற பலியாக முழுமையான பலியாக பலிபீடத்தில் செலுத்துவீர் என்று சொன்னால், இந்த பலியினாலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அங்கீகரிக்கப்படுவீர்கள். அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த வசனத்துல 4 வாசிங்க. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று. இப்போ என்ன சொல்லு? உன்னுடைய பாவம் என்ன செய்யப்பட வேண்டும்? நிவர்த்தியாக்கப்பட வேண்டுமானால் நீ என்ன செய்யப்பட வேண்டும்? நீ என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு பழுதற்ற பலியை கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பலியினாலே தேவன் உன்னுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கி உன்னை அங்கீகரிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது நான் சர்வாங்க தகன பலியை முழுமையாக தேவ சமூகத்தில் செலுத்துவேனானால் என் பாவம் என்ன செய்யப்படுகிறது? நிவர்த்தியாக்கப்படுகிறது. நிவர்த்தியாக்கப்பட்டு நான் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னட்ட இனி பாவம் இல்லை அப்படின்னு ஒருவன் சொல்ல முடியுமானால், வேதம் சொல்லுது நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவேன். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் என்ன உண்டாகும்? நம்ம அறிந்தோ அறியாமலோ பாவத்தின் கிரியைகள் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் நான் எதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? மாமிசத்திலும் உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் மாமிசத்துக்கு சில நேச்சர் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நேச்சர் என்ன செய்யுது? என்ன பாவத்துக்கு நேராக அடிக்கடி இழுத்து கொண்டே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? என்னை தமக்கு நேராக இழுத்து கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உலகத்துக்கு நேராக உங்களை விடாதபடிக்கு தம் அங்கீகரிக்கப்படும்படி பாவத்தை நிவர்த்தி செய்து நாம் சர்வாங்க தகன பலியை தேவ சமூகத்தில் செலுத்துவோமானால் ஆண்டவர் அந்த பலியினாலே நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்து தம்மிடத்திலே அங்கீகரித்துக் கொள்ளுவார். தம்மிடத்தில் சேரும்படியாக அங்கீகரித்துக் கொள். சங்கீதக்காரன் இப்போ ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று வந்தபோது சொன்ன போது ஏன் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொன்னால், ஆலயத்திலே நான் சர்வாங்க தகன பலியோடு ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு என்று ஒரு பிரமாணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி நான் பிரவேசிப்பேன். ஆனால் அந்த பிரமாணத்தின்படி நான் சரியாக செய்யும் போது நான் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு என்னுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டு நான் என்ன செய்யப்படுகிறேன்? தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த மோசேயினுடைய பிரமாணத்தின் காலம் இயேசு கிறிஸ்துவோட என்ன செஞ்சது? முடிவு இருந்தது. அப்ப இயேசு சொன்னார், எல்லா பலிக்காக தம்மை ஒரே பலியாக இந்த இடத்துல என்ன செய்தார்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இப்ப நீங்க ஆலயத்துக்கு வரும்போது முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பலியை நான் விரும்பவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாரை விரும்புறாரு? நம்மை தான் விரும்புறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த பலிபீடத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க பலியாக்கப்பட்டிருக்கிற இயேசு உங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியினாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்து அவர் முதலாவது உங்களை என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்குள்ளே வரும்போது முதலாவது ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அங்கீகரிக்கப்பட்டோமானால் என்ன செய்யப்பட்டுருவோம் சொன்னா சுத்திகரிக்கப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்க இந்த இடத்துல ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்க வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. இந்த பலிபீடத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறோம்? அங்கீகரிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கீகரிக்கப்பட்டோமானால் அடுத்தது என்ன செய்யப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறோம். புரியுதா? நம்ம லேவியராகமம் 1 அதிகாரத்தில் வாசித்தோம், அவன் காளையை கொன்று இரத்தத்தை என்ன செய்யணுமா? பிடித்து பலிபீடத்தை சுற்றிலும் தெளிக்க கடவன். அப்போ இரத்தம் என்ன செய்யப்படுகிறது? தெளிக்கப்படுகிறது. என்ன அடையாளம்? சுத்திகரிப்பிற்காக பலிபீடத்தை அது அடையாளமாக அங்க என்ன செய்யப்படுகிறது? தெளிக்கப்படுகிறது. இங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்யப்படுகிறது? இப்ப நம்ம எல்லாரும் மோசையின் பிரமாணத்தின் காலத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், அப்படிதானே? இயேசு பிரமாணத்தை நிறைவேற்றினபடினாலே நம்ம இதெல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா அதே ப்ரொசீஜர் தான். என்னவா ஒப்பு கொடுக்கணுமா? நம்முடைய சரீரத்தை நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கீகரிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்துல அங்கீகாரம் மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் அங்கீகரிக்காம இருந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்திலும் எத்தனையோ பேருக்கு இயேசுவை குறித்து தெரியும், எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யப்படல? அங்கீகரிக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்ன? அவங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம். எது முக்கியமான காரணமாயிற்று? ஆண்டவர் நம்மை அங்கீகரித்தார். என்ன காரணம் நமக்கு தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கர்த்தர் நம்ம என்ன செஞ்சார்? அங்கீகரித்தார். அங்கீகரித்தார் என்று சொன்னால், இந்த பலிபீடத்தில் நீங்க வந்த போது உங்களை அங்கீகரித்தார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை சுத்திகரித்திருக்கிறார் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எப்படி சுத்திகரித்தார்? இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை கொண்டு உங்களை கழுவி சுத்திகரித்தார். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க, நீங்க சுத்திகரிக்கப்பட்டீங்க, ஆனா பரிசுத்தமாக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். நீங்க சுத்திகரிக்க தான் பட்டீங்க, ஆனா என்ன செய்யப்படல? பரிசுத்தமாக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் வரும்போது ஒரு மனுஷன் சர்வாங்க தகன பலிகளோடு ஒருவன் பிரவேசிப்பானால் முதலாவது அவனுடைய பலி கர்த்தருக்கு ஏற்ற சர்வாங்க தகன பலியாக இருக்குமானால் அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். அங்கீகரிக்கப்பட்டவனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படும். நிவர்த்தியாக்கப்பட்ட பாவம் சுத்திகரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு அடையாளமாக தான் இங்கே பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றார், இப்போ சங்கீதக்காரன் சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். புரியுதா? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இங்க வந்து நின்று ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆராதிச்சுட்டு நேரம் ரிவர்ஸ்ல வந்துடுறோம். புரியுதா? நிறைய பேருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, முழுக்க ஞானஸ்நானம், அதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இவங்க எங்க தான் நிற்கிறாங்க? இந்த பலிபீடத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு எல்லா வாரமும் வர்றாங்க, அங்க வந்து நின்று இங்க ஆராதிக்கிறாங்க, திரும்ப போயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்க உங்களை அழைக்கிறார்? சங்கீதக்காரன் சொல்றார், உமது ஆலயத்தில் பிரவேசித்து மகிமை தங்கி இருக்கக்கூடிய ஸ்தானத்திலே உமது மகிமையை பார்க்கும்படியாக. அப்ப நம் மகிமையை பார்க்கிற வரையிலும் என்ன செய்யணும்? ஆலயத்தில் தங்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆலயத்தில் வரும்போது முதலாவதாக தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், என் பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நீங்க போகும்போது அங்க தண்ணீர் தொட்டி என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுவாங்க இங்க அப்படின்னு சொன்னா, இங்க பலி செலுத்தின பிற்பாடு கையில் என்ன இருக்கும்? பலி செலுத்தின போது என்ன இருக்கும்? கையில எல்லாத்துலயும் ரத்தம் தெரிச்சிருக்கும் இல்லையா? ஏன்னா மிருகத்தை எப்படி கொன்னாங்க? உயிரோடு இருக்கும்போது கொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கும்போது ரத்தம் எவ்வளவு பிரஷரா அடிச்சுட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த வெட்டும்போது, மாடை வெட்டும்போது, கழுத்தை வெட்டும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி வரும். ஆடை வெட்டும் போதும்
பைப்பிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி அந்த பிளட் என்ன செய்யும், வேகமாக அப்படி அடிச்சுட்டு வரும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரும். பிரைஸ் தி லார்ட். இப்படி வரக்கூடிய ரத்தம் என்ன செய்யும், எல்லா இடங்களிலும் தெரிக்கும். இங்கே போகும்போது அடுத்தது இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகணும், அவருடைய ஆலய பிரகாரத்துக்குள்ளே போகணும். பிரைஸ் தி லார்ட். போக வேண்டுமானால் இங்கே ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த தண்ணீர்னாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுத்திகரிக்கப்பட்டு கழுவுதல். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும். இப்போ இங்க பார்க்கும்போது ஒரு கழுவுகிற ப்ரொசீஜர் நடக்குது. இங்க இந்த தண்ணீர் தொட்டியில காணப்படுகிற தண்ணீர் உள்ள ஒரு தண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த தண்ணீர் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் வசனத்திற்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். வசனத்தினாலே நம்மை கழுவுதல். ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போது என்னுடைய பாவத்தை நிவிர்த்தியாக்கி என் பாவத்தை சுத்திகரித்த பிற்பாடு தமது வசனத்தினால் என்ன செய்கிறார், கழுவுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வசனம் என்ன செய்கிறது, கழுவுகிறது. நம்ம ஆலயத்தில் வரும்போது அதனால தான் ஆலயத்தில் வசனத்தை மாத்திரம் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்றாரு, பரிசுத்தவான்களும் சொல்லுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை இல்லாமல் வேற என்ன பேசினாலும் அந்த நமக்கு என்ன செய்யாது, சுத்திகரிப்பும் கழுவுதலும் நடக்காது, சுத்திகரிப்பு நடக்காது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், அவருடைய வசனம் என்னை கழுவும். பிரைஸ் தி லார்ட். இந்த கழுவுதல், இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிற்பாடு தான் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூடாரம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோம் பலிபீடம், பலிபீடத்துக்கு அடுத்தது தண்ணீர் தொட்டி, சுத்திகரிப்புக்கும் கழுவுதலுக்கும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கிறார், என் பாவங்களை நிவர்த்தியாக்கி என்னை சுத்திகரித்து தம்முடைய வசனத்தினாலே என்னை கழுவுகிறார். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் ஒன்று உண்டு. புரியுதுங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய இந்த வாசல்ல பிரவேசித்து உள்ள வரும்போது உங்களுக்கு முன்பாக 3 காரியங்கள் இங்கு காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்து அப்பத்து மேஜை, மேஜையில் என்ன வைக்கப்பட்டிருக்கும், அப்பம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இங்க குத்து விளக்கு, இங்க தூபபீடம். பிரைஸ் தி லார்ட். இந்த தூபபீடத்திற்கு அடுத்தது ஒரு வாசல் உண்டு. இந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன உண்டு, உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனம், கிருபாசனத்தின் மேலே மகிமையுள்ள 2 கேருபீன்கள். சங்கீதக்காரன் சொல்ல, உம்முடைய மகிமை தங்கி இருக்கிற இடத்துல உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்ட பிற்பாடு, பிரைஸ் தி லார்ட், இந்த வாசல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய வாசல். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த தண்ணீர் தொட்டி இங்கே இருக்கு. இந்த தண்ணீர் தொட்டியிலே கழுவப்பட்ட பிற்பாடு நம்ம எதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்குரிய ப்ரொசீஜர் தான் முதல்ல நம்ம பார்த்தது. புரியுதா? சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் நான் பிரவேசிப்பேன். அப்ப சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டு அவன் அங்கீகரிக்கப்பட்டு பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான், சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்படுகிறான். அடுத்தது இப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும் போது இந்த வாசல்ல இருந்து அவன் உள்ள வரும்போது நேர அவனுக்கு ஒண்ணு தெரியும். இப்போ இந்த வாசல்ல இருந்து நேர அவர் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக ஒண்ணு தெரியும். ஸ்ட்ரைட்டா பார்த்தாருன்னா தூபபீடம் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். நேர இந்த வாசல்ல இருந்து நேர அங்க பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கும், தூபபீடம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த தூபபீடத்திற்கு அந்த இவர் நிற்கிறதுக்கும் இந்த வாசலுக்கும் அந்த தூபபீடத்திற்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 2 முக்கியமான காரியம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியத்தையும் இங்கே நிறைவேற்றி தான் அவர் என்ன செய்யணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ உள்ள வர்றாரு. இங்க உள்ள வரும்போது முதலாவது இவருக்கு ரைட் ஹேண்ட் என்ன வருது, தேவ சமூகத்து அப்பம். பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், இங்க இருந்து வர்றது உலகத்தினுடைய பார்வை இல்லையா, இங்க இருந்து வர்றது தேவனுடைய பார்வை.
யாத்திராகமம் 25வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பார்வையில் தொடங்கியிருப்பாரு? தேவனுடைய பார்வை. முதலாவது எதை தொடங்குவார் ஆண்டவர்? உடன்படிக்கை பெட்டிலும் தொடங்குவார், அப்படிதானே? அது தேவனுடைய பார்வை. இங்க நம்ம இப்போ மனிதர்களாகிய நாம் உள்ள வரும்போது இது உலகத்தினுடைய பார்வை, வேர்ல்ட்லி டைரக்ஷன், உலகத்தினுடைய பார்வை. இந்த பார்வையில் வரும்போது நேர வரும்போது நம்முடைய பார்வைக்கு முதலாவது என்ன தெரியும்? தூபபீடம். பிரைஸ் தி லார்ட். இந்த தூபபீடம் எதற்கு அடையாளம்னு சொன்னா ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜெபம் அவசியமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது ஜெப வாழ்க்கை, அதாவது இன்னும் சொல்லுவாங்க பரிசுத்தவான்களுடைய ஜெப தூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இது தூபபீடம் அப்படின்னாலே உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது என் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது? தூபபீடம். அப்ப என் வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் எனக்கு எது அவசியம்? என் வாழ்க்கையில ஜெபம் அவசியம். அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஜெபத்துல தான் அமைக்கப்படணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன ஜெபத்தினால என்ன செய்யப்படுத்தப்பட வேண்டும்? ஏற்படுத்தப்பட வேண்டும். நான் எதற்காக பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறேன்? நான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபம் என்னை விட்டு மாறாததா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில எப்பொழுதும் நான் ஜெப வாழ்க்கையில தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அனுதினம் ஜெபம் எத்தனை பேர் ஏறெடுக்கிறீங்க? அனுதின ஜெபம் நான் டெய்லி கரெக்டாக நான் ஜெபம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? பிரைஸ் தி லார்ட். சிலரால் என்ன செய்யப்பட முடியல இல்லையா? ஆனால் கிறிஸ்தவங்கிறவங்க ஆலயத்துக்கு வருகிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை இருக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? என்ன வரும்? வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், யார் வேணாலும் என்ன செய்யலாம்? வந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? எந்த மிருகம் வேணாலும் வந்து போகலாம், எந்த பறவை வேணாலும் வந்து போகலாம், யாரு வேணாலும் எட்டி குதிக்கலாம். அப்படிதானே? கூரை இல்லாத வீடுன்னா அதுதான் அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில. ஜெபம் இல்லை என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? ஜெபம் இல்லைன்னா கையை பிடிச்சு சொல்லுங்க. ஜெபம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னு சொன்னா கூரை இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமே யாருக்கு வீட்டில எல்லாம் கூரை இருக்கு இல்லைன்னு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜெபம் பண்ணாம இருக்கீங்க நிறைய பேர். என்ன அர்த்தம்னா உங்க வீட்டுக்குள்ள என்ன இல்லை? உங்க லைஃப்ல என்ன இல்லை? கூரை இல்லை. எல்லாரும் உள்ள வந்து விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் உள்ள வந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்க வாழ்க்கையில் என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை அசுத்த கிரியைகளும் உலகத்தில் உள்ள அத்தனையும் என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடும். அது நீங்களே நினைச்சாலும் உங்களை அறியாமல் எது என்ன செஞ்சிருது? உள்ள வந்துடுது. அப்ப ஜெப வாழ்க்கை என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். நாம் இன்னொருத்தங்க ஜெபம் பண்ணி தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை விடவும் நானே தேவ சமூகத்தில் பிரவேசித்து நான் அனுதினமும் ஜெபிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே ஆண்டவர் நமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கூடாரத்தை அவர் விலக்கினாதான் நம்ம உள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. ஆனா ஜெப வாழ்க்கையில் நான் அனுதினம் இருப்பேன் என்று சொன்னால் அவர் போட்டு வைத்திருக்கிற கூடாரத்தை ஒருவனும் தாண்டி என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? அப்போ இந்த நேர வரும்போது அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு போகிறவன் ஜெபிக்கிறவனாக தான் இருக்கணும். கர்த்தரை அறிந்தவன், சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இல்லை என்றால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், கழுவி சுத்திகரிக்கப்பட்டவன் ஜெபிக்கிறவனாக தான் இருக்கணும். கிறிஸ்தவனா பிறந்தாலே அவன் ஜெபிக்கிறவனா தாங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வீடுகளை விட்டு காணாமல் போனதும், இன்னைக்கு நம்ம வீடுகளை விட்டு நம்ம வீட்டுகளில் காணாமல் இருக்கிறதுமான ஒரு பெரிய குறை என்னன்னா ஜெபம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் இல்லாததுனால தான் யாரெல்லாம் உள்ள வந்தது? எல்லா டிவி கம்பெனியும் உள்ள வந்துச்சு. அப்படிதானே? நம்ம சைஸா வாங்கி வச்சிருக்கோம்ல, ரூமுக்கு ஒண்ணு, ஹாலுக்கு ஒண்ணு, கிச்சனுக்கு ஒண்ணு, எல்லா பக்கமும் டிவி. அது போக இப்ப என்ன வந்துருச்சு? கைக்குள்ளே வந்துருச்சு மொபைல் அப்படின்னு. விதவிதமா நம்ம வாங்கி பார்க்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். என்னத்தினால நமக்கு இதெல்லாம் உள்ள வந்ததுனால எதற்கு நேரம் இல்லாம போச்சு? ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. இதெல்லாம் உள்ள வராத போது என்னுடைய வாழ்க்கையில தவறாமல் நேரமே மிஸ் ஆகாம கரெக்டா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜபம் ஒன்று என் வாழ்க்கையில இருந்துச்சு, நம்ம வீட்டுகளில் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஜபம் நம்முடைய வீடுகளில் சரியா இருந்தபோது என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்டாங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்துச்சு, என் வீட்டுக்குள்ள வியாதி இல்லை, என் வீட்டுக்குள்ள எந்த விதமான குழப்பம் இல்லை, பிரிவினையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப என் வாழ்க்கையில எது பிரதானமானது? என் கண் முன்னாடி எப்பொழுதும் என்ன இருக்கணும்? ஜபம். அதாவது எனக்கு நேராக எப்பொழுதும் ஜப வாழ்க்கை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜபம் இருந்துட்டா நீங்க இன்னொருத்தோட உதவியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? நான் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய லைஃபே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்க இல்லை, உங்களுடைய பெற்றோர் வறுமையாக இருந்திருப்பாங்க, அப்படிதானே? வருமானத்தில் குறைவாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அனுதின கூலி செஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. நம்ம 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. படிப்பை கவனிக்கணும், ஹெல்த்தை பார்க்கணும், சாப்பாட்டு காரியங்களை பார்க்கணும். ஆனால் இவங்களை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவர்களும் வீட்டில் தவறாமல் ஜபிக்கிறவர்களுமா இருந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தால் கூட எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சமாதானமா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. கவனிச்சிங்களா? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவங்கள விடவும் நம்ம பினான்சியலி நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். அப்படிதானே? அவங்க எவ்வளவு சமாதானத்தோடு அந்த குறைவிலும் ஒன்றுமில்லாமையிலும் அழகா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள இல்லாதது இப்ப நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்? எனக்கு ஜெபம் இல்லை வாழ்க்கையில. நான் ஜபிக்க மறந்துட்டேன். ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது எனக்கு ஜபிக்க நேரம் இல்லைன்னு. ஏன்னு சொன்னா, நான் கொஞ்சம் ஒரு நாள் உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் சொல்லி, ஒரு நாள் மட்டும் உங்க போன் ஆஃப் பண்ணி பாருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாருங்களேன் உங்க மொபைலை. நேரம் போகுதான்னு மட்டும் பார்த்துருவோமே. இப்ப பாத்தீங்கன்னா நேரம் இல்லை, ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஜபிக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லை? என்ன உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் நேரத்தை வஞ்சித்து எடுக்குது. எனக்கு நேரம் இல்லை ஜபிக்கிறதுக்கு. இதை ஒரு நாள் மாத்தி வச்சு பாருங்க, உங்களுக்கு நேரமே போகாது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் இல்லை கொஞ்ச நேரம் ஃபோனை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு, இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிவியை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் நான் இது சொல்கிறது எனக்கு பெனிஃபிட் எல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பங்களில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்க நீண்ட நாள் பிரயாசப்பட்டு நிறைவேறாதது நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்த போது உங்க கண்களை நீங்கள் காணும்படி கர்த்தர் மாற பண்ணுவார். உங்களுடைய ஜபம் அதை மாற்றும், உங்களுடைய ஜப வாழ்க்கை அதை மாற்றும். நிச்சயமா அதை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். இனி எப்படி ஜபிக்கிறது? இப்ப நிறைய பேருக்கு ஜபம் எப்படிங்க 1 மணிக்கு ஜெபம் பண்றது, எப்படிங்க 2 மணிக்கு ஜெபம் பண்றது? சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு நான் அங்கீகரிக்கப்பட்டு நான் என்ன செஞ்சாச்சு, உள்ள வந்தாச்சு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப நான் எப்படி ஜபிக்கணும்? இப்ப நான் சொன்னேன், நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அந்த வாசலுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நேராக நமக்கு இருந்தது தூப பீடம். அதாவது என்னுடைய ஜப வாழ்க்கை உங்க கண்ணுக்கு முன்னாடி அதுதான். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபம் செய்வதற்கு 2 சைடு, ரைட் அண்ட் லெஃப்டும் ஒரு முக்கியமான ஒரு டூல் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டுமானால் உலகத்தில் உள்ள பல கதைகளை கொண்டு வந்து உள்ள போட்டு பேசுறதல்ல. வேதம் சொல்லுது, தன்னுடைய நீண்ட ஜபத்தினால அதிக வசனிப்பினால ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி அஞ்ஞானி முட்டாள் நினைக்கிறான். பல பல அன்வான்டான வார்த்தைகளை போட்டு ஜபிக்கிறதுனால, பல காரியங்களை ரொம்ப நேரம் ஜபிக்கிறதுனால, பல பல வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறதுனால என் ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் நான் முட்டாள் என்று வேதம் சொல்லுது. அப்போ நான் பல வார்த்தைகள், அன்வான்ட் வார்த்தைகளை போடாம எந்த வார்த்தையை போடுறது? ஆனால் அதிக நேரம் ஜபிக்கவும் செய்யணும். 1 மணி நேரம் நான் ஜபிக்கவும் செய்யணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஜபிக்கணும்னு வச்சுக்கோமே. ஆனால் என்னால் 5 நிமிஷம் கூட என் ஜபம் என்ன செய்யல, தாண்டல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடங்குறேன், அந்த ஸ்தோத்திரம் அப்படியே வந்து ஆஃப் ஆயிருது. தொடங்கும் போது வேகமா தொடங்குறேன், பயங்கர சவுண்டா தொடங்குறேன், போய் 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 பேட்டரி டவுன் ஆகுது போல அப்படியே டவுன் ஆகி குப்புறப்படுத்துறேன். ஹல்லேலூயா. இப்படிதான் என்னோட ஜப வாழ்க்கை இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஜப வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி இருக்கணும்?
Praise the Lord. நான் ஜெபிக்க அமர்ந்திருந்தால் நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு நேரம் போறதே தெரிஞ்சிருக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படணுமானால் இங்கே தான் ஆண்டவர் டூல் வச்சிருக்கிறாரு. நீங்க உலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜும் கொண்டு வந்து போடாதீங்க. இங்க ரைட் சைடு ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ கவனிங்க, இப்போ நீங்க உள்ள வந்தீங்க இல்லையா, பரிசுத்த ஸ்தலம். வெளியே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே இருந்தபோது சூரியனுடைய வெளிச்சம் இருந்தது. ஆமென். அதனால எல்லாத்தையும் தெளிவாக கண்டோம், காண முடியும். இப்போ உள்ள வந்துட்டீங்க, இங்க வந்து இது 4 ஸ்கிரீன் போடப்பட்ட அறை, ஒரு இருட்டு அறை. புரியுதா? இது வெளியில உள்ள சூரியனுடைய வெளிச்சம் எல்லாம் இதுக்குள்ள வராது. வேற விளக்கம் கிடையாது, ஒரே ஒரு விளக்கு தான் இங்க இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. 7 பொன் குத்து விளக்கு, 7 அகல்களை உடைய ஒரு குத்து விளக்கு. சரியா? இந்த விளக்கினுடைய வெளிச்சம் இந்த அறை முழுவதும் பிரகாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். இவ உள்ள வந்த மாத்திரத்திலேயே இந்த தூபபீடம் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கணும். அல்லேலூயா. இது என்ன அடையாளம்? என்ன? அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா? தேவ சமூகத்து அப்பத்து மேஜைன்னு சொல்லுவாங்க. தேவ சமூகத்து மேஜை. அதை உங்களுக்கு வசனத்தை வாசித்துட்டு நான் திரும்ப சொல்றேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25 30வது வசனத்தை வாசிங்க. மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். 23 வாசிங்க. சித்தி மரத்தால் ஒரு மேஜையை பண்ணுவாயாக, அது ஆமா. இப்போதும் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தினால், என்ன மரம்? சித்தி மரத்தினால் ஒரு மேஜையை, அந்த மேஜை தான் இந்த மேஜை. சரியா? இந்த மேஜையை பொன்னினாலே மூடப்பட வேண்டும். அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். இந்த மேஜையின் மேல என்ன வைக்கணுமா? 30வது வசனத்துல நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். இப்போ இங்க பாருங்க, இது மேஜை. ஆண்டவர் சொன்னாரு ஒரு மேஜை செய்யணும், பொன்னினால் மூடப்பட வேண்டும். இந்த மேஜையின் மேல என்ன வைக்கணும்? அப்பம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, ஜார் இருக்குதா? இப்ப லேவியராகமம் 24வது அதிகாரம் 24 5 வாசி. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக, ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியா இருக்கும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார். லேவியராகமத்தில் வாசித்தோம், ஒரு மேஜையை பண்ண சொன்னார் ஆண்டவர். 30வது வசனத்தை வாசித்தோம், அதுல என்ன செய்யணும்? நித்தமும் அப்பங்களை அடிக்க வைக்கணும். இங்க என்ன யாத்ராகமத்தில் வாசித்தோம். லேவியராகமத்தில் அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி எல்லாம் அதை அடுக்கி வைக்கணும். இந்த மேஜையில அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது, தூப வர்க்கமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் அடுக்கி வைக்கிற போதே தூபம் போட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடுக்கி வைத்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை என்ன செய்யணும்? நான் முதல்ல என்ன சொன்னேன், ஜெப வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா படுது இல்லையா? நான் ஜெபிக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை எடுத்து புசித்து, இல்லை என்றால் வாசித்து, இதை வாசித்து வாசித்து நான் ஜெபித்து 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 என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும்.
Praise the Lord. இந்த வேதத்தை வாசித்து வாசித்து எவன் ஒருவன் ஜபிப்பானோ அவன் தேவனுடைய மகிமையை காண்பான். அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன், நேர உள்ள வரும்போது தூபபீடம் இருந்தால் ஒரு உள்ள பிரவேசிக்கிறவனுடைய ஜப வாழ்க்கை. Praise the Lord. எப்படி நான் ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய Praise the Lord, அப்பத்தை புசித்து, இங்க வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் எதற்கு அடையாளம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம். Praise the Lord. வார்த்தையாகிய வசனம். இந்த வசனம் ஜபத்தோடு கூட நாம் எடுக்கும்போது ஹல்லேலூயா. இன்னொன்று இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? Praise the Lord. இதை நான் வாசிச்சுட்டே இருக்கிறேன், ஜபம் பண்றேன். வாசிக்கும் போது இப்ப நம்ம என்ன வாசித்தோம்? அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அடுத்தது ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது எடுத்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். Praise the Lord. புரியுதா? நம்ம அப்படிதான் தொடங்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேதத்தை நான் திறந்து வாசிப்பதற்கு முன்பாக முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜபம். ஜபம் செய்தது தான் அந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்க தொடங்கணும். என்னன்னா, ஆண்டவரே இந்த வேதத்திலே ரகசியங்களை ஏராளமா வச்சிருக்கீங்க. Praise the Lord. இதில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். Praise the Lord. இந்த கண்கள் திறக்கப்படுது பார்த்தீங்களா? திறந்தருளும் அப்படின்னா எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாரும் என்ன அர்த்தம், அப்படிதானே? அதுக்கு உதவியாக, அதுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது தான் குத்து விளக்கு. Praise the Lord. இப்போ நான் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது இதில் உள்ள ரகசியங்கள் எனக்கு வெளிப்படாமல் இருக்கும். சிலருக்கு, நிறைய பேருக்கு வசனம் வாசிக்க தெரியும், ஆனால் அதில் உள்ள காரியங்கள் புரியாது இல்லையா? புரியறதுக்கு கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் என்ன செய்யலை, வரல. அந்த வேதத்தில் வாசிக்கிற போது வெளிச்சம் வரல. வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வசனத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் எனக்கு என்ன செய்யப்பட்டுரும்? வெளிப்பட்டுரும். வெளிப்படுத்தி ஆண்டவர் தருவார். அப்போ நம்ம ஜபிக்க அமரும்போது, சரி, வேதம் வாசிக்க அமரும்போது அந்த வேத புத்தகத்தில் நீங்க எந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்க தொடங்கினாலும் சரி, தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துவார். இல்லைன்னா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது திடீர்னு ஏதோ ஒன்று ஒரு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா, நீங்க எப்போ இந்த இடத்துல நிறுத்தப்படுறீங்களோ வாசித்துட்டே இருக்கும்போது, அதாவது கடமைக்கு வாசிங்கன்னு சொன்னா நம்ம தொடங்கி கோணங்காட்டில் போய் நிற்பான்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. எங்க தொடங்கி எங்க போய் முடியும்னு தெரியாது. புரியுது? அப்படி அல்ல, கடமைக்கு வாசிக்கிறது அல்ல. புரியுதா? நான் வேதத்தை அறிய வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும் என்று தியானிக்கக்கூடிய அந்த தியானிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நம்ம இருந்தோம்னு சொன்னா தொடங்கும் போதும் ஜெபம் பண்ணணும். ஒரு அதிகாரத்தை வாசிட்டு இருக்கும்போது 2 வசனத்தை வாசிக்கும் போது நான் முதல் வசனத்தை வாசிக்கும், எந்த இடத்துல ஒரு உங்களை நிறுத்துதோ, ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதை நான் செய்கிற பழக்கம் உண்டு. Praise the Lord. நான் 1 மணி நேரம் வேத வாசிக்க அமர்ந்தேனான்னு சொன்னால் சில நேரத்தில் ஒரு அதிகாரத்தை கூட நான் தாண்டினது கிடையாது. சில நேரங்களில் 10 அதிகாரத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். ஆமென். 1 மணி நேரமும் ஒரு அதிகாரத்தை வாசித்த நாட்களும் உண்டு. என்னன்னா, சில வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். Praise the Lord. ஆண்டவரே, இதுல ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறீங்க, இந்த வசனத்தினுடைய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி. தெரியலையா? என்ன பண்ணலாம்? அந்த வசனத்தை ரிப்பீட்டா சொல்லிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி 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 நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை அறியாமலே ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அந்த வசனத்தினுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். Praise the Lord. இப்போ ஒரு மணி நேரம் நீங்க வேதம் வாசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஜபத்தோடு கூடிய வேதம் வாசிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டீங்க? நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? Praise the Lord. இப்போ வேதத்தை வாசித்து முடிச்சாச்சு, 1 மணி நேரம் வாசித்து முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜபிக்க அமர்றீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? 10 நிமிஷம். சரி, உங்க எபிலிட்டிக்கு நான் வரேனே, ஒரு 10 நிமிஷம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, அக்செப்டபிள். 10 நிமிஷம் வாசிச்சிட்டீங்க இல்லையா? அந்த 10 நிமிஷத்துல நீங்க 10 வசனம் வாசிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது ஜெபம் பண்ணு. ஜெபம்னு சொன்னோன்னா தொடங்கிறாதீங்க. 1 மணிக்கூர் ஒரு வசனத்தை சொல்லி
இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி அப்படின்னு, ஆண்டவரே மோசேயின் இடத்துல என்ன சொன்னீங்க, அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி அந்த வசனத்தை சொல்லி 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 கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் மெய்ப்பராக இருங்க, அவர் நீ புல்லுடுங்க, அப்போ என் வாழ்க்கையில் புல்லுடுங்க, இப்படி இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது 10 நிமிஷம் நீங்கள் வசனத்தையும் வாசித்த மாதிரி ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜெபம், வேத வாசிப்பை முடித்து ஜபிக்கணும்னு அமர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜபம் பண்ண உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன வரும், வழக்கமாக வர்றது போல கொரட்டை வந்துடும், கொட்டாவி வரும், அப்படி தானே? அந்த கொட்டாவியெல்லாம் இந்த வேதத்தை வாசித்து வாசித்து நீங்கள் செய்யும் போது வராது. புரியுதா? நீங்கள் அமர்ந்திருந்த பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு பல ரிக்வஸ்ட் ஒரு வேளை இருக்கலாம், ஜப ரிக்வஸ்ட் இருக்கலாம், அன்னைக்குள்ள ரிக்வஸ்ட் இருக்கலாம், நாளைக்குள்ள ரிக்வஸ்ட் இருக்கலாம், அடுத்த நாள் ஒரு ரிக்வஸ்ட்டு, உங்கள் ஃபேமிலி ரிக்வஸ்ட் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த டைமில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வாசித்தீங்க பார்த்தீங்க அந்த வசனம், இந்த வசனத்தை அமர்ந்திருந்து தியானிக்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். கடமைக்காக வாசிங்கன்னா நீங்கள் மூடி வச்ச உடனேயே நீங்கள் அமர்ந்து ஜபிக்க ஆரம்பிக்கும் போது படித்த ஒரு வசனமும் உள்ளே இருக்காது. ஆனால் நீங்கள் ஜபத்தோடு தியானிக்க வேண்டுமெங்கிற அந்த 10 நிமிஷம்னாலும் தியானிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டியோடு இருந்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்கள் மைண்டில் இருக்கும், ஏறி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையே ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப வச்சு என்ன பண்ணுங்க, ஜபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பேன். முதலாவது எடுத்தோடனே ஜபத்தை கொண்டு போயிடக்கூடாது, அப்படி அல்ல. ஸ்தோத்திரித்து நமக்கு தெரிந்த பாடல்களை, ஆவியானவர் இந்த நேரத்தில் தரக்கூடிய பாடல்களை பாடி, நல்ல ஆவிக்குரிய பாடல்களை, குறிப்பாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு, இவங்க பாட்டெல்லாம் நல்ல வசனத்தினால் எழுதப்பட்டது இல்லையா? இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடி இந்த வசனத்தை வைத்து நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து அந்த வசனத்தையே சிந்திச்சு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாடல் பாடி நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் லிஸ்டெல்லாம் அங்கே உள்ள வரவே வராது. நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு உள்ளே வராது. ஆனால் அந்த லிஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முடித்து வெளியே வரும்போது ஏதோ சாதிச்சது போல ஒரு ஃபீல். இதுவரைக்கும் லைஃப்பில் அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது, அப்படி ஏதோ நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு ஃபீல் வரும். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், முதல்ல 10 நிமிஷம் ஆரம்பிச்சிங்க பாருங்கள், இது போக போக என்னவாயிரும் அப்படின்னா எப்போ முடிப்போன்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஜபிக்கிறவன் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தோல்வி என்கிறதே கிடையாது. He never failed. அதாவது God never put him shame. ஜபிக்கிறவனை வெட்கத்துக்குள்ளாக ஆண்டவர் நிச்சயம் மாட்டார், விடமாட்டார். அப்போ ஆலயத்துக்குள்ள நம்ம போகிறவன், ஆலயத்தில் பிரவேசிக்கிறவன் என்ன செய்யப்படுகிறான்? இங்க நம்ம வாசித்தோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜப வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது, நான் முதல்ல சொன்னேன், பலிபீடத்தில் வந்து நான் பலி செலுத்தப்படும் போது சுத்திகரிக்கப்படுகிறேன், பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஆனால் இங்கே வரும்போது நான் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லிருச்சு இல்லையா? சங்கீதக்காரன் சொன்னா, அவருடைய மகிமையை நான் காண வேண்டும், அவருடைய மகிமையை தங்கி இருக்கிற இடத்துல நான் வாஞ்சித்து அவருடைய மகிமையில் நான் பிரவேசிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போனால் இதுதான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எப்படி பிரவேசிக்க முடியும்? சர்வாங்க தகன பலிகளோடு நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பேன். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவன் வந்துட்டா, இந்த ஸ்தலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவன் வந்தானால் அவன் நிச்சயமாகவே பரிசுத்தமாக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம்? அவருடைய வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். ஹல்லேலூயா. புரியுதா? பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? கழுவப்படுவோம், சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம். அவருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். வெளியிலேயும் ஒரு வசனம் சுத்திகரித்தது, இங்க உள்ள வசனம் என் உள்ளான மனுஷனை பரிசுத்தமாக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னர் மேன் என்ன செய்யப்படுவான்? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் ஆக ஆக ஆக, பிரைஸ் தி லார்ட், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா? அந்த பிக்சர் போடுங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அதாவது சங்கீதம் சொன்னச்சு இல்லையா, மகிமை தங்கி இருக்கிற ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய மகிமை எங்க தங்கி இருக்கும் அப்படின்னா இங்க தங்கி இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்க மேல 2 கேருபீன்களின் மத்தியில இதை தான் பார்க்கணும். இங்க இதுதான் சங்கீதக்காரனுடைய வாஞ்சை இல்லையா. ஆலயத்துக்கு வரும்போது நம்ம யாரை பார்க்கணும்? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும் இல்லையா. அப்ப இங்க பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்யப்படணும்? பரிசுத்தமாக்கப்படணும். வேதம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது முடியாது. தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. இனி நான் என்னை தானே பரிசுத்தமாக்க முடியுமா? அந்த எபிலிட்டி எனக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா நான் மாமிசத்தில் இருக்கிறேன். மாமிசத்தில் வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்திலேயே கர்ப்பம் தரித்தாள். இந்த மாமிசம் பாவத்தினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டது. அப்ப இந்த மாமிசத்தில் என்ன குடிகொண்டிருக்கிறது? பாவம் குடிகொண்டிருக்கிறது. என்னால் நான் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது. என்னிடத்துல பரிசுத்தமாகக்கூடிய எந்த டூலுமே இல்லை. நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து அவருடைய வசனத்தை நான் ஜெபத்தோடு கூடி உட்கொள்ளும் போது இந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது இன்னும் அபிஷேகம் பெறணும்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், அப்படிதானே? அபிஷேகம் பெறதுக்கு யாராவது தலையில கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. தலையில கை வச்சாலும் நடக்கும். ஆனா தலையில கை வச்சா மட்டும்தான் நடக்கும் என்றல்ல. நம்ம இந்த வேத வசனத்தை வாசித்து வாசித்து ஜபிக்க ஜபிக்க நம்ம என்ன செய்யலாம்? அபிஷேகம் பெற்றுடலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த அபிஷேகத்தினாலும் இல்லை இந்த பரிசுத்த ஆவியினாலும் வசனத்தினாலும் என்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்குமானால், ஆவியிலும் வசனத்திலும் நான் ஜபிக்கிறவனாக இருப்பேனானால் நான் என்ன செய்யப்படுகிறேன்? பரிசுத்தமாக்கப்படுகிறேன். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு நாள் ப்ரொசீஜர் அல்ல, அனுதின ப்ரொசீஜர். என் வாழ்க்கையில எப்படி அனுதினமும் எனக்கு உணவு இன்றியாமதா இருக்கிறதோ அதே போலதான் இந்த பரிசுத்த வாழ்க்கையும் அனுதினமும் என் வாழ்க்கையில காணப்படணும். இன்னைக்கு நான் நல்ல ஜெபம் பண்ணி வசனத்தை வாசித்து நான் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு நிச்சயம் வந்துட்டா அடுத்த நாள் விட்டுறக்கூடாது. வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு போகணும்? அவருடைய மகிமையை காண்கிற வரையிலும். சரி, மகிமையை கண்டாச்சு, திரும்ப பேக் டு நார்மலுக்கு போயிடக்கூடாது. அகைன் அண்ட் அகைன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். ஏன்னு சொன்னா இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கு பரிசுத்தத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு பரிசுத்தமாயிட்டேன்னு நினைச்சிட்டு உலகத்துக்குள்ள போனா ஏதோ ஒரு விஷயத்துல என்ன அறியாமலே உலகத்தினுடைய காரியம் என்னை கரைப்படுத்தி இருக்கும். நான் விலகி இருப்பேன், நான் எனக்கு சம்பந்தம் இருக்காது, நான் அதுல ஈடுபட்டு இருக்க மாட்டேன். ஆனாலும் மேகம் போல திரளான காரியங்கள் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால டக்குன்னு என்ன செஞ்சிருது? என்னை அசுத்தப்படுத்திட்டு போயிருது. நான் பார்க்கிறவைகள், நான் கேட்கிறவைகள் டக்குன்னு என்ன செஞ்சிருது? என்ன அசுத்தத்துக்குள்ள கொண்டு போயிருது, மாமிசத்தின் சிந்தனைக்குள்ள கொண்டு போயிருது, என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது இன்னும் பரிசுத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, தேவாலயத்தில் போய் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு அடுத்தது தேவனை சந்தித்து தான் வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு ஏன் போறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆலயத்தை குறித்த ஞானமோ ஆலயத்தை குறித்த வாஞ்சியே கிடையாது. எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் போன என்ன நடக்கும்? நான் சர்வாங்க தகன பலிகளோடு பிரவேசிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் நிவிர்த்தியாக்கப்பட்டு தேவனால் நான் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு அடுத்தது சுத்திகரிக்கப்படுகிறேன், கழுவப்படுகிறேன். ஆனால் நான் பரிசுத்தமாக்கப்படவில்லை. இப்போ நான் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேனானால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது பரிசுத்த ஸ்தலத்தில் நான் பிரவேசித்ததினால் அந்த பரிசுத்த ஸ்தலம் என்னை பரிசுத்தமாக்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? ஏன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் இருக்கு? தேவனுடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அங்கே இருக்கிறார். ஆவியானவரும் கர்த்தருடைய வசனமும் என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குகிறது. இது அனுதினமும் என் வாழ்க்கையில் நடக்கும்போது, இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையில் நடக்கும்போது, ஆலயத்துக்கு போகும்போது நடக்கும்போது அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யறார் ஆண்டவர்? இப்ப பாருங்க, இங்க நம்ம என்ன செய்கிறோம்? இங்க ஒரு மனுஷன் வர்றான். இப்ப நிக்கிறார்ல ஒரு மனுஷன், இவருக்கு பேர் என்னன்னா பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இவருக்கு முன்னாடி இப்ப இந்த ஸ்கிரீன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. இது பழைய பிரமாணத்தின்படி இந்த ஸ்கிரீன் என்ன செய்யப்படும்? மறைக்கப்பட்டிருக்கும். இவர் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீனை விலக்கிட்டு தான் உள்ள போகணும். ஸ்கிரீனை அவர் தான் விலக்கிட்டு
உள்ள போகணும். இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசித்து ஜபிக்க ஜபிக்க, ஆவியில நிரம்பி நீங்க ஜபிக்க ஜபிக்க, அபிஷேகத்தை நிரம்பி ஜபிக்க ஜபிக்க நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டு பட நீங்கள் பரிசுத்தம் ஆக ஆக இந்த ஸ்கிரீனை நீங்க விளக்க வேண்டாம், கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்காக விளக்குவார். ஸ்கிரீன் விலகிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மகா பரிசுத்த ஸ்தலம் உங்க முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அல்லேலூயா. இந்த ஸ்கிரீனை இயேசு கிறிஸ்து விலக்கிட்டார். பிரமாணம் அப்படின்னா பிரமாணம் என்ன செய்யப்பட்டாச்சு? மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த பிரமாணம் என்ன கிழிக்கப்பட்டு விலகிருச்சு. பட் ஸ்பிரிச்சுவலி இந்த ஸ்கிரீன் என்ன செய்யப்படும்? இங்க இவன் எல்லாவற்றையும் முடித்து பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு இந்த திரைக்குள்ளாக அவன் பிரவேசிக்க வேண்டுமானால் திரையை விலக்கி தான் பிரவேசிக்க வேணும். ஆனால் ஆண்டவர் நீங்க ஜெப வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்காக திரையை என்ன செய்வார்? விலக்குவார். விலகிருச்சு அப்படின்னா சங்கீதக்காரனுடைய வாஞ்சியை போல அவருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். இங்கிருந்து கர்த்தர் பேசுவார். அவருடைய நேரடியான சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இங்க எழுதப்பட்டு நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் இது நம்மோடு பேசும். இங்க கர்த்தர் நேரடியாகவே நம்மோடு பேசுவார். மோசே இடத்துல சொல்லுவார் 25 அதிகாரத்துல, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். பிரைஸ் தி லார்ட். அங்கே நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிடுவாரு, நான் உன்னை சந்திப்பேன்னாரு. அதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுவார்? சீனாய் மலையில் ஏறி போவார். ஏறி போகும்போது கர்த்தர் காரில் மேகத்தில் இறங்கி வந்திருப்பார். மோசே மேகத்தில் பிரவேசித்திருப்பார். முகமுகமாக அவர்கள் என்ன செஞ்சுனாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் நேரடியாகவே பேசினதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனா ஆலயத்தில் வரும்போது ஆலயத்தில் நம்ம வாசித்தோம், கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிற இடத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்படிதானே? இப்ப நான் பிரசங்கிக்கிறேன். எதை வச்சு பிரசங்கிக்கிறேன்? வேத வசனத்தை கொண்டு பிரசங்கிக்கிறேன். நீங்க எதை கேட்டுட்டு இருக்கீங்க? நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதானே? என் வழியாக ஆவியானவர் பேசுறதை கேட்டு, ஆனா கர்த்தரே நேரடியாக என் செவிகள் கேட்க பேசுனதை கேட்டிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்க வரணும். ஆலயத்தில் வரும்போது இந்த அனுபவம் உண்டாகணும். பிரைஸ் தி லார்ட். நான் ஆலயத்தில் வரும்போது கர்த்தருடைய நேரடி சத்தத்தை நான் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் இதுவும் என்னுடைய அனுபவம் தான். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது டக்குன்னு நிறுத்திடுவேன். நம்ம அது அப்படி தோணும், நிறுத்திடும். நம்ம நிறுத்தி அமைதலாக இருக்கும்போது ஆண்டவரின் காதுகளிலே பேசுவதை நான் கேட்க முடியும். கேட்டிருக்கிறேன். இது ஆலயத்திலும் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் போகும்போது ஏன்னு சொன்னால் வேதத்தில் தெளிவாக சங்கீதக்காரன் சொன்ன, கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆலயத்தில் இருக்கிறதுனால நான் ஆலயத்தில் சர்வாங்க தகன பலிகளோடு பிரவேசிக்கும் போது நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் கர்த்தருடைய மகிமையை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்பேன். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். தெரியுமா? தெரியாதா? ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் உங்களோடு பேசுவார். இப்ப கவனிங்க, இப்ப நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறோம். அப்படிதானே? கூடி இருக்கும்போது நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க. நீங்க ஒருத்தர் பேசுறது கேட்கலாம். அப்படிதானே? வசனத்தின்படி கர்த்தர் என்ன செய்யறாராம்? ஆலயத்தில் இருக்கிறார்ல, அப்ப அவர் பேசுறது கேட்கணுமா? ஆனா எத்தனை பேர் கேட்டீங்க? அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் கை தூக்குறோம். ஏன்னு சொன்னா நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வரல. பிரைஸ் தி லார்ட். இது அத்தனை பேரும் இந்த அனுபவத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கும்? ஆனா ஆலயத்தில் அதான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டு போட்டு நம்ம என்ன பேசினாலும் யூஸ் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த மகிமையுள்ள ஸ்தலத்தில் நீங்க பிரவேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட், அங்கே தேவனுடைய சத்தத்தை, நேரடியான சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், கேட்க முடியும். அல்ல, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் வசனம் சொல்லுது. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
அவருடைய மகிமையை, இது யாருடைய அனுபவம் தெரியுமா? இது யாருடைய அனுபவம்? யோவானுடைய அனுபவம். கண்டோம்னு சொல்றாருல்ல, அவர் அனுபவம் படம் தானே சொல்ல முடியும், நாம் பார்த்தோம் அப்படின்னு. யோவான் சொல்றாரு அவருடைய மகிமையை கண்டோம். எப்படி கண்டோம்? எதனால கண்டோம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின போது அவருடைய மகிமையை கண்டோம். அடுத்தது வாசிங்க. அது எப்படிப்பட்ட மகிமையா இருந்தது? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ 16 வாசிங்க. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17 வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் எழுதுறாரு. ஆலயத்தில் வரும்போது நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள வரணும் இல்லையா? யோவானுக்கு அந்த அனுபவம் உண்டாயிருக்கான்னா நமக்கு அந்த அனுபவம் உண்டாகணும் இல்லையா? நாமும் ஆலயத்திலிருந்து போகும்போது, ஆலயத்தில் வந்தபோது அவருடைய மகிமையை கண்டோம்னு சொல்லணும் இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ஆனா நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? அவர் எத்தனை பேர் தரிசிக்கிறோம்? எத்தனை பேர் அவரை அனுபவிக்கிறோம்? எத்தனை பேருடைய சத்தத்தை நம்ம நேரடியாக கேட்கிறோம்? கர்த்தர் பேசுவாரா? கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் கேட்குமா? எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? யாரோ சொல்றாங்க, நாங்க கேட்டுட்டு போறோம், கேட்கிறோம். இப்ப நானே சொன்னேன், இப்ப கர்த்தருடைய நேரடி சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்லையே. அல்லேலூயா. அப்ப ஆலயம் கூடி வருகிறோம், தவறாம ஆலயத்துக்கு வர்றோம், ஆனா கர்த்தருடைய நேரடி சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் பேசினார். யார் மூலமா பேசினார்? ஊழியக்காரர் மூலமாக தம்முடைய வசனத்தை கொண்டு பேசினார். ஊழியக்காரர் மூலமாக பேசினார். ஏன் கர்த்தர் உங்களோடு பேசுவார் நேரடியா? அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நேரடியாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்கணும். எப்போ கேட்போமானால், நான் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த இங்க வந்துட்டீங்கன்னாலே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இந்த திரை விலக்கப்பட்டுச்சுனாலே உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். நேரடியாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். மோசே முகமுகமாய் கர்த்தரோடு பேசினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி மோசே முகமுகமாய் கர்த்தரோடு பேசினாரோ அதே போல அதே கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்களோடும் பேசுவார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆலயத்துக்கு வர்றதுனால இந்த நன்மை உண்டாகணும். ஆலயத்தில் இந்த நன்மை உண்டு. ஆலயத்தில் வரும்போது சுத்திகரிக்கப்படுவீங்க, பரிசுத்தமாக்கப்படுவீங்க, மகிமைப்படுத்தப்படுவீங்க. புரியுதா உங்களுக்கு? மகிமைப்படுத்தப்படுவீங்கன்னு சொன்னா அவரை தரிசித்து மகிமைப்படுத்தப்படுவோம். அதுக்கு தான் பவுல் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம அனுதினமும் ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு இப்ப என்னவாயிடுறோம்? அவருடைய சாயலாக மாறுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போயிடுவோம்? அவருடைய சாயலாக மாறின பிற்பாடு அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆலயம் கூடி வருகிறதுக்கான நோக்கம் என்ன? அவருடைய மகிமையை கண்டு மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய குமாரன் சாயலாக மாறி அவரோடு கூட. அப்ப சங்கீதக்காரனுக்கு ஏன் சந்தோஷம் வந்தது? ஆலயத்துக்கு போவேன் என்று சொன்ன போது, நான் தேவனோடு இல்லை கர்த்தரோடு இருக்க போகிறவன். கர்த்தரோடு இருப்பேன். புரியுது? ஆலயத்துக்கு வந்தா மனுஷன் எங்க போகணும்? அவருடைய வருகைக்கு போகணும். ஆலயத்துக்கு வந்தும் வருகைக்கு போகலன்னு சொன்னா ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? சபை கூடி வந்து என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த சபையாவனா இருந்துட்டு போட்டோம். அதை நான் எந்த சபைன்னு பிரிச்சு பேச விரும்பல. எந்த சபையாவனா இருக்கட்டும், ஊர்லயோ உலகத்துல எந்த சபை வேணா இருக்கட்டும், பட் அந்த ஆலயம் கூடி வருகிறது அவருடைய மகிமையிலே. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட பிரவேசிக்காவிட்டால் கூடி வருவதற்கான நோக்கம் என்ன? நீங்க கூடி வராமலே இருக்கலாமே.
வராமலே போயிடலாமே, என்ன பிரயோஜனம், எதுக்காக வரணும் நம்ம? பிரைஸ் தி லார்ட். வந்தா அவருடைய மகிமையில என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். வந்தா அவருடைய மகிமையை காணணும். ஆமென். வந்தா மறுரூபமாக்கப்படணும். மறுரூபமாக்கப்பட்டோமானால் குமாரனின் சாயலாகவே மாறி அவரோடு கூட என்னென்னைக்கும் இருப்போம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் ஆலயத்துக்கு போவோன்னு சொன்ன போது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வந்தா மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். நீங்க மறுரூபமாக்கப்பட்டு குமாரனின் சாயலாக மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இது நம்முடைய ஆலயத்தில் நடக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம், என்னுடைய நீண்ட நாள் ஜெபமும், என்னுடைய வாஞ்சையும், என்னுடைய நாட்டமும், என்னுடைய தேடல் எல்லாம் இது மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகக்கூடாது. ஆமென். நீங்கள் எல்லாரும் இதே மனமகிழ்ச்சியோடு வாஞ்சியோடு வாங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.